ஒரு 5 கிலோவாட் சோலார் ப்ராஜெக்டை 2,60,000க்கு பண்ணியிருக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே 5 கிலோவாட் ப்ராஜெக்டை 3,20,000க்கு பண்ணியிருக்கோம். என்னடா இவன் ஒரே ப்ராஜெக்டை காமிச்சு 2 அமௌண்ட் சொல்கிறான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? சிம்பிளுங்க, அந்த இடத்துல தான் டிசிஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை ப்ளே பண்ணுது. அது எப்படி என்ன டீட்டெயில்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் ஐஎன் சோலார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் ஓல்டு டவுன் ஓட்டின்ற ஏரியாவில் தான் ஒரு இன்ஸ்டாலேஷன் பார்க்க வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆன்கிரிட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து நாம் கரண்ட்டை யூஸ் பண்ணது போக நம்ம இபிக்கு கொடுக்குற சிஸ்டம்ங்க. இந்த இடத்துல ஒரு 5 கிலோவாட் ப்ராஜெக்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரி 595 வாட்ஸ் பேனல் வந்து 9 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்கான் மாடியூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா பாலிகாப் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க, இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிசிஆர். உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே டிசிஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு சோலார் ப்ராஜெக்டில் எவ்வளோ வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதே 5 கிலோவாட் ப்ராஜெக்டை நாங்கள் இந்த வீட்டுக்கு 2,60,000க்கு பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்திலே இன்னொரு சைட்டு இதே 5 கிலோவாட்டு 3,20,000க்கு பண்ணியிருக்கோம். என்ன ஒரே ப்ராஜெக்ட்டு 2 வேறு அமௌண்ட் பண்ணியிருக்கோன்றதுக்கு முக்கியமான விஷயம், இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்தீங்கன்னா டிசிஆர் நான் டிசிஆர் பேனல். அந்த 3,20,000 செலவு பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிசிஆர் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் டிசிஆர் பேனல் போட்டால் ஏன் இவ்வளோ காஸ்ட்டு கம்மியாகுது? இப்போ இந்த இடத்துல நான் டிசிஆர் போட்டிருக்கேன், அதனால் 2,60,000 ஆச்சு. ஏன் நான் டிசிஆர் போட்டால் மட்டும் கம்மியாகுதுன்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு ரீசெண்டாக உங்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க, சோலார் போட்டிங்கன்னா உங்கள் வீடுங்களுக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அது கூடவே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிசிஆர் சோலார் பேனலை யூஸ் பண்ணால் மட்டும்தான் மானியம் தருவோம் அப்படின்னு சொன்னதுனால, சப்சிடி ப்ராஜெக்ட் அப்படின்னாலே நம்ம வந்து டிசிஆர் பேனலை மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு வழியே கிடையாது. அதை பயன்படுத்தி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து சப்சிடியும் வரும், அந்த ப்ராஜெக்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். பட் இங்கே வந்து நாங்கள் நான் சப்சிடி ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்தீங்கன்னா நான் டிசிஆர். ஸோ நான் டிசிஆர் போடும்போது சப்சிடியும் வராது, அது நான் சப்சிடி ப்ராஜெக்டில் வந்துடும். இப்போ இவங்களுக்கு இந்த பேனல் போட்டதுனால இவங்களுக்கு மானியம் கிடையாது, பட் இவங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டு கம்மியாகும். அதை தான் நான் சொல்லியிருப்பேன், 2,60,000க்கு நான் இங்கே போட்டு கொடுத்துட்டேன். வேறு ஒரு ப்ராஜெக்ட் அதே 5 கிலோவாட் வந்து 3,20,000க்கு போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் நான் டிசிஆரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா, டிசிஆர் நான் டிசிஆர் பேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் சரி, குவாலிட்டியும் சரி, அதோட ப்ரொடக்ஷன் இத்தனை யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றதும் சரி, எல்லாமே வந்து சேமாக இருக்குங்க. ஈவன் நான் டிசிஆர் பேனல் வந்து டிசிஆர் பேனலை விட ஒரு படி மேலேயே இருக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம். அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க டிசிஆரை போட்டால் மட்டும்தான் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வி வந்து, நம்ம டிசிஆர் அப்படின்றது டொமஸ்டிக் கண்டென்ட் ரிக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற எல்லா செல்ஸு, இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம இந்தியாவிலேயே தயாரித்து தான் இருக்கணும். மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதன்படி அந்த பேனலோட எல்லா பொருட்களும் நம்ம இந்தியாவிலே தயாரிச்சிருந்தா அது வந்து டிசிஆர் அப்படின்னு அந்த பேனலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதுவே நான் டிசிஆராக இருந்தால் என்ன, அப்போ இவங்கெல்லாம் இந்தியாவில் தயாரிக்கலையா அப்படின்னா, இவங்க இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறாங்க. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வருது, அதர் கண்ட்ரிலேருந்து எடுத்து நம்ம இந்தியாவில் அசம்பிள் பண்ணி நமக்கு வந்து சொசைட்டிக்கு வெளியில் வருதுங்க. பட் இது ரெண்டுத்தையுமே ஒரே கம்பெனி பண்ணோம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வாரி பேனல். ஸோ வாரி சோலார் பிராண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வாரி பிராண்டில் 2 பேனல் இருக்குது. இங்கே வந்து நான் டிசிஆர் போட்டிருக்கேன். இதே வாரி என்ன பண்ணுறாங்க, டிசிஆர் பேனலும் வச்சுருக்காங்க. அப்போ ஒரே பிராண்டு 2 பேனலை வச்சுருக்கும் போது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் மட்டும்தாங்க வித்தியாசம் இருக்கும். மற்றபடி அதோட ஒர்க் ஆகிற விதம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ப்ரைஸ் மட்டும்தான் வித்தியாசம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டெப் எடுத்து தான் வந்து சோலாருக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க, அது நல்ல விஷயம் அப்படின்ட்டு. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்னொரு விஷயத்தையும் பண்ணலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஆர் பேனலை பயன்படுத்தினா மட்டும்தான் மானியம்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது
கவர்மெண்ட் அதை என்ன பண்ணலான்னா, நான் டிசிஆர் பயன்படுத்தினாலும் மானியம் தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இருக்கிற கன்சியூமர், நம்ம இபி யூஸ் பண்ணுற கன்சியூமர் எல்லாத்துக்கும் அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 3,20,000 செலவு பண்ணி அதில் 78,000 மானியம் வாங்குறது இப்போ ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குது. இப்போ இதுவே 2,60,000 செலவு பண்ணி அதில் ஒரு சப்சிடி கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒன்றுமே சோலார் போடணும்னு விருப்பம் இருக்கிற மக்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வேலை கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஆர் பேனலோட ப்ரைஸை குறைக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பேனல் நான் டிசிஆர் வாரி வந்து இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா வருதுங்க. இதுவே டிசிஆர் வாரியில் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா கிட்ட வருதுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 7,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இது வந்து அவங்க மேக் இன் இந்தியா, நம்ம உள்ளூர்லேயே தயாரிக்கிறாங்க, அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகுது, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாம் ஓகேங்க. பட் கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து டிசிஆரோட ப்ரைஸு இதுவும் 12,000 தான், டிசிஆர் பேனலும் 12,000 இல்லை அதிகபட்சம் 7,000லேருந்து ஒரு 5,000 கொண்டு வந்தால் கூட நமக்கு ப்ராஜெக்டோட காஸ்ட் குறையும். இப்போ நான் 3,20,000 பண்ண இடத்துல எங்களால் வந்து ஒரு 2,80,000 2,90,000 பண்ண முடியும். ஸோ 2 ஸ்டெப் பண்ணலாம். நான் டிசிஆருக்கும் சப்சிடி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா டிசிஆரோட ப்ரைஸை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் எதாவது இனிஷியேட் பண்ணாங்கன்னா சோலாரோட மார்க்கெட், நம்ம பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5 கிலோவாட் சோலார் போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 25 யூனிட் கொடுக்குது. நான் டிசிஆர் பேனல் போட்டாலும் 25 யூனிட் தான் கொடுக்கும். டிசிஆர் இதே மாதிரி நான் 5 கிலோவாட் போட்டிருக்கேன், அதுவுமே 25 யூனிட் தான் கொடுக்குது. மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இருக்காதுங்க, ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. ஸோ நான் டிசிஆர் எதை யூஸ் பண்ணாலும் அதோட ப்ரொடக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே வாரண்ட்டி தான், ஒரே குவாலிட்டி தான், ப்ரைஸ் மட்டும் வேறு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் சரி பண்ணணும். இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 25 யூனிட் நமக்கு டெய்லியும் கிடச்சிட்ருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் போட்டு ஆல்மோஸ்ட் 2 மாதம் முடிஞ்சு இவங்களுக்கு வந்து இபி பில்லே வந்துருச்சு. சோலார் வந்து போட்டதுக்கான பெனிஃபிட் வந்து இந்த கஸ்டமர் வந்து பில்லில் எடுத்துட்டாங்க. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுத்தோம். இப்போது அதில் என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்காங்கன்றதை நம்ம கன்சியூமர்கிட்ட டைரெக்டாக கேட்கலாங்க.